அன்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் பேர் என்னென்னா, கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. அம்பலப்புழா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கிருஷ்ணன் கோயிலில் உள்ள பால் பாயசம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஈஸியஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் அம்பலப்புழா பால் பாயசம் தான் இன்றைக்கி நம்ம காமிக்கிறோம். நான் ஷுவராக சொல்கிறேன், இனி உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த பாயாசம் தான் நீங்கள் செய்வீங்க. அதனால 100% கேரண்டி தரேன். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போமா? இதுக்கு நம்ம ஈஸி ரேஷியோ எப்படின்றத நான் சொல்கிறேன். இது 4:1:1 இதுதான் கணக்கு. 4 கப் ஆஃப் மில்க். இது இந்த கிளாஸில் 4 டம்ளர் நம்ம பால் எடுத்துக்கணும். அதே டம்ளரில் 1 டம்ளர் சுகர் எடுத்துக்கணும். அப்புறம் 1 டம்ளர் இல்லை, 1 கை நிறைய, நம்மளோட உள்ளங்கை இருக்குல்லையா, அந்த கைக்கு 1 கை நிறைய இந்த அரிசி எடுத்துக்கணும். அரிசி என்ன அரிசினா, இது சம்பா பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே இங்கே நுறுக்கு அரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இதுக்கு பேர் இந்த குருணை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, புரோக்கன் ரைஸ். இந்த சிகப்பரிசிலேயே குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, உடஞ்சி அதுதான் இதுக்கு. இந்த அரிசி தான் இதுக்கு கண்டிப்பாக வேணும். அதுதான் அந்த கலர் கொடுக்கும். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், பாயசம்னு சொல்கிறாங்க, நெய் இல்லை, ஏலக்காய் இல்லை, கேஷ்யூநட் இல்லை, இது என்ன பாயசம்? அதுதான் நான் சொன்னேன், ஈஸியஸ்ட் வேணும். ரொம்ப 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 ஈஸி, அட் த சேம் டைம் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுக்குவோம். என்னடா 4 கிளாஸ் பாலுக்கு இவ்வளோ பெரிய குக்கர் வைக்கிறேன்னு யோசிக்காதீங்க. இது பாலுங்கிறதுனால நம்ம கரெக்டாக அளவில் குக்கர் வச்சா அது பொங்கி பொங்கி வெளியெல்லாம் வரும். அது பெரிய டேஞ்சர். அதனால் கொஞ்சம் பெரிய குக்கரே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாலுக்கு 4 கிளாஸ் அளந்து வச்சுருக்கேன் நான். ஆனால் அளந்து காமிக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபுல் ஃபேட் மில்க்னா ரொம்ப நல்லது. கரெக்டாக 4 கிளாஸ். இதில் 1 கிளாஸ் இந்த சுகர். இப்போ இந்த அரிசி எப்படி அளக்கிறதுன்னு காமிக்கிறேன். நம்ம கைக்கு கரெக்டாக 1 கை நிறைய இவ்வளோ அரிசி இருந்தால் போதும். அப்போ தான் இதனோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அரிசி கூடனா ரொம்ப கட்டியாயிடும். அரிசி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கூடி இருக்கக்கூடாது. இந்த அரிசியை நல்லா கழுகிட்டு இதில் போடணும். இப்போது இந்த அரிசி நான் கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது இதில் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். வச்சுட்டு இது நல்ல இந்த சுகர் கரையிற வரைக்கும், இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் அடைச்சிடணும். அடைச்சிட்டு 1/2 மணி நேரம், விசில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, 1/2 மணி நேரம் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு அப்புறம் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அதை அப்படியே வச்சிடணும். திறந்து பார்க்கணும். அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த பிங்க் கலர், இந்த அரிசியில் உள்ள கலரும் இந்த பால் நம்ம குறுக இருக்கும் இல்லையா, அதில் உள்ள கலரும் சேர்ந்து பிங்க் கலராக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பை ரொம்ப லோவஸ்ட்டு பவரில் வச்சுட்டு குக்கரை வீட்டு போட்டு மூடிடும்.
இப்போ இதில் ஆவி வருது இல்லையா, இப்போது விசில் வைக்கணும். இதில் மெயினாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த குக்கர் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா பால் இல்லையா, நம்ம குக்கரில் வேறு காரம் உள்ள ஏதாவது செஞ்சுருந்தோம்னா பால் பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 1க்கு 2 தடவை குக்கரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வைங்க. இப்போ நம்ம இது குறைச்சி வச்சுட்டோம் இல்லையா, அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அரை மணி நேரம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அரை மணி நேரத்தில் விசில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அரை மணி நேரம் குக்கர் இருக்கணும். அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கணும். இப்போ வந்து இது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். இனி இதை இப்படியே விட்டுட்டு எனக்கு வந்து 1/2 அன் ஹவரில் இது வந்து 3 விசில் விட்டுது. இப்படியே விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரமோ இல்லைன்னா 1 மணி நேரமோ கழிச்சுட்டு தான் இதை திறக்கணும். இந்த டைமில் தான் இதுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம வேறு வேலைகள்லாம் இருந்தால் பார்த்துட்டு லாஸ்ட்டில் எடுத்துடணும். அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கணும். இப்போது நம்ம இந்த பாயசம் திறந்துட்டோம். இது பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லவா? இது வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா அதில் செலவும் ரொம்ப கம்மி. நமக்கு நெய், ஃபேட் ஃப்ரீ. இது ஃபேட்டு பாலில் உள்ள ஃபேட்டு கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் வேறு நெய், கேஷ்யூ நட்டு அப்படி ஒன்றுமே நம்ம சேர்க்கல. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. இனிப்பு நிறைய இல்லை, கரெக்டாக இருக்கு. இது செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.